தென்றல் ஒர்க் பண்ணி முடித்தோடனே சிம்புதவனோட சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்? ஆமாம், சிம்புவும் நானும் அந்த டீம்லேயே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு உறவுக்குள்ளேயே இவன் அவனோட பேசிக்க மாட்டான், இவனோட பேசிக்க மாட்டான், புருஷன் முன்னாடியும் பேசிக்க மாட்டாங்க அண்ணன் அப்படிங்கிறது மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர்லேயும் ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ராமகிருஷ்ணனும் நானும் நல்லா பேசிக்குவோம், சிம்புவும் ராமகிருஷ்ணனுக்கும் பெரிய பேசிக்குவாங்க, ஒரு பெரிய இது இருக்காது. நானும் சிம்புவும் நல்லா பேசிக்குவோம், தாய்மானவனும் நானும் நல்லா பேசிக்குவோம். தாய்மானவனும் சிம்பு ஒரு சின்ன எல்லாத்துக்குள்ளேயுமே நான் எல்லாரோடையும் நல்லா சண்டையும் போடுவேன், எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்குவேன். அதனால் சிம்புதேவன் வந்து சிம்பு நானும் நல்லா எல்லாத்தையுமே இன்னொன்று இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் அவன் தானே ரொம்ப சுற்றி இருக்கோம்ல, அதனால் வந்து இந்த மாதிரி கமிட் ஆகிருக்கு நண்பா அப்படின்னா சூப்பர் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட இருவேன் அப்படின்னா ஓகே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் அப்போ வந்து பசங்க ஸ்கிரிப்ட் வந்து எழுதி முடிச்சு ஆரம்பிச்சிட்டிங்க? எழுதி வச்சிருக்கேன், ஐடியாவாக வச்சுருக்கேன். அப்போ அவன் சொல்லலாம் சங்கர் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கார், வர்மா கார்பரேஷன் மாதிரி இந்த நிறைய படங்கள் இம்சேரசனுக்கு அப்புறம் இப்போ வசந்தபாலனை கமிட் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய படங்கள் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி குழந்தைகள் படம்லாம் அவர் பண்ணுவார், நீ ஒர்க் பண்ணினா உனக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் அப்படின்னா ஓகே இப்போ சங்கர் சாரோட லிங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஒர்க் பண்ணேன். உட்காந்து அவன் கதை சொன்னான் சிம்பு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை, பட் சிம்பு அந்த நேரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஒரு விஷுவல் பண்ணுவோம்ல, பயங்கரமாக விஷுவல் பண்ணிவிட்டு யாரா நண்பா ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தயக்கம் கொடுத்துட்டு இருந்தா, டே சொல்கிறா வடிவேலு அப்படின்னு. எது வடிவேலு தான் ஹீரோ, என்னடா கமலஹாசன் வச்சு கதை சொல்லிவிட்டு நீ வடிவேலை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைடா நண்பா, நம்ம தான் மன்னன்னா வந்து வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் இப்படி பார்த்து வச்சுருக்கான் உண்மையாகன்னு சொல்லி மன்னர்களுக்கான இதெல்லாம் அந்த தொப்பையோடையும் இதோடைய ரெஃபரன்ஸ்லாம் காமிக்கிறான். டேய் என்னடா அது பயங்கரமான கதையாக இருக்குது, உன்னுடைய யோசனை அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. பட் வடிவேலுன்னா ஆப்போசிட் சொல்லத்துக்கு விரும்பலை, இதை தோணலை, வடிவேலும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை நம்ம ஐடியாவே சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை அப்படி தான் அந்த ப்ராசஸ் இதுவானது. அந்த கதை கேட்ட உடனேயே வந்து இம்சரசனில் நம்ம இந்த படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு. அதில் அசோசியேட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது.